வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். மதுரை மாவட்டம் மேலூர் வட்டாரம் கச்சிராயம்பட்டி ஒன்றியம் பால்குடியை சேர்ந்தது அரியமலை குடியிருப்பு. இது தனியாக ஆதார் கார்டில் பிரிக்கப்பட்டது அரியமலை குடியிருப்பு. இதில் வந்து ரோடு வசதி கிட்டத்தட்ட எத்தனை நாட்களாக இல்லை. ரோடு வசதி ரொம்ப கஷ்டத்தில் இருக்கான். அதாவது ஒரு கர்ப்பிணி பெண்கள், இளம் பெண்கள் யாருமே அது இந்த வசதியில் வந்து வர முடியல, வைக்க முடியல. ஒரு ஆம்புலன்ஸ் போன அடிச்சா போனை எடுத்து சொன்னாலே கட் பண்ணி விடுறாங்க. இந்த மாதிரி மனு நாங்கள் எத்தனையோ இடத்துல கொடுத்துட்டோம். யாரும் வந்து எடுத்து பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஓட்டுக்கு மட்டும் கேட்டு அந்த டயத்தில் மட்டும் எங்களை வந்து ஓட்டு மட்டும் கேட்க வர்றாங்க. மற்றபடி எங்களுக்கு ரோடு மெயினாக வேணும். ஸ்கூல் பிள்ளைங்கிறது மேலாளவு ஆர்ஜி எழுதி ரோடு போட்டிருக்காங்க. எங்களுக்கு மேலாளவு ஆர்ஜிலேருந்து இங்கே கலப்பாறை எழுதி எங்களுக்கு ரோடு வேணும். வந்து மேலாள ஸ்கூலுங்கிட்ட அலையர்பட்டி மேலாளவு இருக்குது. இதில் வந்து ஸ்கூல் பிள்ளை இதில் தான் போகுது. இது சுமார் வந்து 160 குடும்பங்கள் வசிக்கிறது. எலெக்ஷன் டைம்னா வந்து எலெக்ஷன் டைத்துக்கு ஒவ்வொரு தடவை வந்து நான் ரோடு போட்டுறேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஓட்டு போடுறவங்க வந்து ஓட்டு வாங்கிட்டு போயிடறாங்க. அதே மாதிரி எல்லாத்துலேயும் மனு கொடுத்தாச்சு. யார்ட்டையும் கொடுக்காங்க. கலெக்டர்லேருந்து தாலுகா ஆஃபீஸ்லேருந்து எல்லாத்துக்கும் மனு கொடுத்து இல்லைங்க. ஒரு ஆத்திர அவசரத்துக்கு யாருமே போக முடியல. மழை காலம் பேஞ்சுனாக்க ஒரு வண்டி கூட, டூ வீலர் கூட போக முடியல. ஒரு கர்ப்பிணி பெண்கள் கூட ஆம்புலன்ஸ் 108 வர சொன்னாக்க இதில் வந்துட்டு இதில் எப்படிங்க வர்றது? ஏங்க இத்தனை குடும்பம் வசிக்கிறீங்க, ஒரு ரோடு கேட்டு உங்களால் வாங்க முடியலையா அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்களும் சொல்லி பார்க்குறோம் சார், யாருமே எடுத்து பார்க்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் நாங்கள் எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் யார்கிட்ட தான் போய் சொல்கிறது என்னன்னு தெரியலை. அதாவது காட்டுக்குள்ளே இருக்க ஒயின் ஷாப்புக்கு ரோடு போட சேர்ந்த அரசுக்கு இதில் எங்கள் மக்களோட வழிகள் தெரிஞ்சு ஒரு ரோடு போட முடியல. மக்களுக்கு பாருங்கள் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்குங்க. ஒயின் ஷாப்புக்கு ரோடு போட தெரிஞ்ச ஆளுக்கு ஏன் இந்த இதில் ஒரு இத்தனை பேர் மக்கள் இருக்காங்க, வைக்கிறாங்க, அதில் வந்து ஒரு ரோடு போட தெரியலையா சொல்லுங்கள். இதை வந்து என்னன்னு யார்கிட்ட என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இதில் வந்து மழை காலத்தில் வந்து பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் ஒரு நாளைக்கு இதில் வந்து பார்த்தா தாங்க இதோட வேதனைகள் புரியும். நாங்கள் வசிக்கிறோம்னாக்க ஒரு நாளைக்கு மழை காலம் இல்லைன்னா வர்றாங்க போகிறாங்க. அந்த மழை காலத்து டயத்தில் இந்த ரோட்டில் யாராச்சும் ஒரு பிள்ளை குட்டி வர முடியுமான்னு கேளுங்க. ஸ்கூலு பிள்ளைய கூட கூப்பிட்டு கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கேருந்து முத்துக்குருப்பட்டி வெளுத்துப்பட்டி பார்த்தா அந்த மெயின் ரோடு போட்டுறதுனால அந்த வழியை போகிறாங்க. இதில் மழை பெஞ்சாக்க இந்த வழியில் யாருமே போக முடியாது. வேணா ஒரு நாளைக்கு நாங்கள் சும்மா சொல்கிறோம்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. ஒரு நாள் மழை காலத்தில் நீங்கள் வந்து இதில் வண்டியை மட்டும் ஓட்டி பாருங்க, அப்போ அத்தனை தெரியும் அதோட வேதனைகள். அதாவது அழுத்தாம்பட்டி, ராயர்பட்டி, கரைப்பட்டி, கலப்பாறை, அரியமலை குடியிருப்பு சும்மா 5 ஊர் வந்து இதில் தான் நடந்து வருது. வைக்க ரொம்ப சிரமமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப சிரமமாக இருக்குது. உங்கள்கிட்ட அது இதுன்னு கேட்கவே இல்லை. ஏன்னா எங்களுக்கு இது வரைக்கும் தண்ணி வசதி எந்த வசதியுமே இல்லை. தண்ணி வசதி எந்த வசதியுமே இல்லை. இது வரைக்கும் இந்த வசதி உங்களுக்கு ரோடு தான். ஏன்னா பள்ளிகள் வந்து ஸ்கூல் பிள்ளைய எல்லாமே இந்த வழியில் போகிறதுக்காண்டிதே உங்களுக்கு அது மட்டும் தான் கேட்கல. தண்ணி வசதி அந்த வசதி ஒன்றுமே கேட்கல. இது வரைக்கும் என்ன பண்ணி ஊற்றுருக்கீங்க? எங்களுக்கு ஒரு சிண்டேஜ் கட்டி ஊற்றுருக்கீங்களா? ஒரு கோயில் தண்ணி வசதி, குடிநீர் வசதி பண்ணி ஊற்றுருக்கீங்களா? எதுவுமே இல்லை. இது வரைக்கும் எந்த வசதியுமே இல்லை. இந்த வந்து இல்லை. ஆமாம், இது வரைக்கும் எல்லாத்துக்கும் மனு எல்லாத்துட்டையும் கொடுத்துருக்கான். ஒன்றும் நடவடிக்கை இல்லை. எடுத்து குப்பத்தொட்டில் போகிற மாதிரி போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க அவங்கள. அதனால தான் ஓட்டு கேட்க மட்டும் கரெக்டாக வர்றீங்க, வைக்கிறீங்க, நான் பண்ணி கொடுத்துட்றேன். அதாவது எலெக்ஷன் டயத்தில் வந்து சொல்லிடுறீங்க அடுத்த வருஷம் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குமா அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க, வைக்கிறீங்க. ஆனால் ஒன்றுமே இது வரைக்கும் நடந்ததில்லை. கிட்டத்தட்ட 10-15 வருஷமாக சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, நாங்களும் போட்டுக்கிட்டே தான் இருக்கோம். ஒன்றும் நடவடிக்கை இல்லை. இனிமேல் தயவு செய்து சொல்கிறேன், ஏதாவது ஒன்று இருந்தால் ஓட்டு கேட்டு வந்து தொலைஞ்சிடாங்க. இது வரைக்கும் ஒன்றுமே நீங்கள் செய்ய மாட்டீங்க. நாங்களும் உங்களை நம்பி போட்டுக்கிட்டே இருக்கோம். அவங்களுக்கு வலிச்சாதே வயிறு வலியா? எல்லாத்துக்கும் வலிக்காதா? ஒரு கர்ப்பிணி பெண்கள், ஒரு வயசானவர்கள், ஒரு ஆம்புலன்ஸுக்கு போன அடிச்சோம்னா இந்த ஊருன்னு சொன்னாலே போனை கட் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு இந்த ஊர் நடக்குது, வைக்கிது பாருங்கள். வணக்கம். தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு வணக்கம். சிஎம் அவர்களே, நீங்கள் உங்களுக்கு முடிஞ்ச அளவு எங்களுக்கு கோரிக்கை வைக்கிறோம். இந்த வீடியோலாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுற மாதிரி எல்லா மக்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப கஷ்டப்படுறோம் நாங்கள். ரோடு வசதி இல்லாமல் மழை காலத்தில் பள்ளி பிள்ளைகள்லாம் ஸ்கூல் பிள்ளைய ஒவ்வொரு நாளும் மழை காலத்தில் போக முடியலை, உருட்டிக்கிட்டு வருது சைக்கிள். ரொம்ப கஷ்டப்படுறோம். எங்களுக்கு வந்து மெயினாக ஒரே ஒரு கோரிக்கை, எங்களுக்கு ரோடு வசதி கன்ஃபார்ம் நீங்கள் செஞ்சு கொடுங்க. அதுதான் உங்கள்கிட்ட நாங்கள் வேண்டி திருப்பி கேட்குறோம். மேலாள வரையும் ரோடு போட்டிருக்காங்க. எங்களுக்கு இது வரைக்கும் போட்டு கொடுக்கல. மேலாள ஆர்ச்சி வரைக்கும் எங்களுக்கு போட்டு தரும்படி கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் தான் பார்த்து எங்களுக்கு ஒரு நல்லபடியாக எங்களுக்கு ஒரு ரோடு அமைச்சு கொடுக்கணும்.